வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம். இன்றைக்கி ஜோதி மேம் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கோலம், அது எப்படி போடுறாங்கன்னு கேட்போம். இன்றைக்கி கோலத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் நம்ம ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்றைக்கி என்ன கோலம் போட போகிறீங்க? எத்தனை புள்ளி? அதே 4 புள்ளி 4 வரிசையிலே சிம்பிளாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது சூப்பராக இருக்குது. அது எப்படின்றத பார்க்கலாம். அதோடு சேர்ந்து சிறப்பு தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். என்ன மேம் போட்டாச்சா? சரி. இன்னைக்கு மகாலட்சுமி இதை பற்றி பேசலாம்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். கோலம் போடுறப்ப மகாலட்சுமியின் அம்சம் நமக்கு எப்படி கிடைக்கிது நம்ம வீட்டுக்கு அப்படின்றத பார்ப்போமா. இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி கோலம் வந்து நம்மளோட பண்பாடு, நம்மளோட மரபு சார்ந்த ஒரு கலை அம்சம்தான் வந்து கோலம்ன்றது. மேம் நீங்கள் வாட்டுக்கு கோலம் போட்டுகிட்டே இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம இப்போ மேம் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தான் எங்கள் ஏரியாலெலாம் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ அது சாணம் தொளித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கோலம் போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும். இப்போல்லாம் சாணம் பவுடர் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சாணம் தொளித்து அவங்க கோலம் போட்டிருக்காங்க, கோலம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் வந்து இந்த நமக்கு வந்து வரவிடாமல் தடுக்கும். இந்த கோலம் போடுறப்ப நம்ம வீட்டு வாசலில் வந்து நேர்மறை சக்தியை வீட்டுக்குள்ளே அனுப்போம். முதல்ல அழகாக கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும். சின்னதாக கோலம் போட்டிருக்குமோ பெருசாக கோலம் போட்டிருக்குமோ அது மேட்ரு இல்லை. நம்ம வந்து கோலம் போட்டு ஒரு அம்சமாக இருக்கிறப்ப நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல் வந்து நமக்கு அதிகரிக்கும். வீட்டிலேருந்து பார்க்குறப்பயே நமக்கு வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக அந்த வீடு தெரியும். கோலம் முழுவதும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேச்சு வழக்கில் இது சொல்லுவாங்க. மகாலட்சுமி வந்து அதிகாலையில் வந்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே பார்த்துட்டே வருவாங்களாம். நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒரு நல்ல சக்திகள் அதிகாலையில் ஒரு நல்ல சக்திகள் வந்து அப்படியே வருவாங்க காலையில். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல சக்திகள் வந்து வர்றப்ப அவங்களுக்கு வந்து எந்த வீட்டில் வாச தொளிச்சிருக்கு, கோலம் போட்டிருக்குன்னு பார்த்து சட்டுன்னு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். மகாலட்சுமியின் வருகையை வேண்டி கோலம் போடுறதாகவும் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம்னா மகாலட்சுமி தானே. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம அடுத்த வேலைகளை கவனிக்கிறப்ப மகாலட்சுமியோட வருகை நம்ம வீட்டுக்கும் அற்புதமாக கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. இது வந்து நம்மளோட பண்பாடு. இப்போ ஜோதி மேம் கோலத்துக்கு வந்து கலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மேம் இது என்ன மாதிரி ட்ரம் மேலே மயில், ஒரு பறவை மயில் வந்து உட்காந்துருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே வந்து ஒரு தீபம் வச்சுருக்காங்க, தீப விளக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கோலமாக இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணுங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளால் முடிந்த அளவு ஒரு சின்ன கோலம் போடுறப்ப நமக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட அருள் நிறைந்து காணப்படும். செல்வம் செழித்து கிடைக்கும். நமக்கு எல்லா வளமும் நம்ம நினச்சது மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். என்ன மேம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ நான் சொல்கிறது? இதெல்லாம் வந்து நம்ம கேட்ட நியூஸ் தான். நம்ம வந்து நிறைய பேர் இந்த நியூஸ் கேட்டிருப்போம். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி, அதாவது கோலம் என்ன போடுறதுன்னு நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் ஒரு சிம்பிளாக போட்டுட்டு ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க. கோலம் போடாமல் லேட்டாக போடுவாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. அவங்களால முடியலன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன கோலம் கூட போட்டுக்கலாம். அப்படி போடுறப்ப மகாலட்சுமியோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே வளரும். வீட்டில் இருக்க ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதனால் நம்ம வந்து எல்லோரும் காலையில் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து நம்ம வந்து கோலம் சிம்பிளாகவோ பெரிதாகவோ நம்ம கோலம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அழகாக அருமையாக ஜோதி மேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கோலம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. 4 புள்ளியில் ஒரு சிறப்பான கோலம். 4 புள்ளி 4 வரிசையா மேம்? ஆமாம். சரி. ஓகே மேம், தேங்க்யூ. அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ.